வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பீகாரில் நவம்பர் 6, நவம்பர் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும். நல்லாட்சி மற்றும் வளர்ச்சியின் பாதையில் நாட்டையும் மாநிலங்களையும் இட்டு செல்வதற்கான முக்கிய ஊடகமே தேர்தல் என்று பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். பீகார் மக்கள் இம்முறையும் வளர்ச்சி அரசியலை ஆதரிப்பாளர்கள் என தாம் நம்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லி யசோபூமி மாநாட்டு கூடத்தில் வரும் புதன்கிழமை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கும் ஆசியாவின் மிகப்பெரிய இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கத்தார் தலைநகர் தோஹாவில் இந்தியாவின் UPI பண பரிமாற்ற தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைத்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நிதி மற்றும் டிஜிட்டல் ஒத்துழைப்பில் இது புதிய மைல்கல் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டினால் பயன்பெற்ற மாணவர்கள் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நியமன MLA திரு செல்வம், சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கத்தின் தலைவர் திரு நாராயணசாமி ஆகியோரின் முயற்சியில் ஏழை மருத்துவ மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நிதி உதவி வழங்கப்பட்டது. தேசிய இரத்த தான மாதத்தை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இரத்த மாற்று சிகிச்சை பிரிவு மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு ஓவியப் போட்டி ஒன்றை நடத்தி வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கியது. உலகக் கோப்பைக்கான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இந்தூரில் நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 232 ரன் எனும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி சற்று முன்வரை 32 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.